அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைக்க தெரிந்த மனமே. அத்தியாயம் 12. தன் தாயின் மடியில் தலை சாய்த்திருந்த மைதிலி தன் வீட்டில் உள்ள ஹோம் தியேட்டரில் அந்நியன் படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். தாய் மகள் இருவருக்கும் விருப்பமான பொழுதுபோக்குகளில் அவ்வப்பொழுது இப்படி படம் பார்ப்பதும் ஒன்று. மைதிலியின் நெற்றி கேசத்தை கோதிவிட்ட வளர்மதி, நைட்டு தூங்கலையா மைதிலி, கண் அசத்துற மாதிரி இருக்கே என்று அக்கறையுடன் விசாரித்தார். உங்க மடியில் ஹாயா தலை சாய்ச்சி படுத்துட்டு நீங்க இந்த மாதிரி தலை போதினால் நான் கும்பகர்ணி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா என்று சிரித்தபடியே பதில் தந்தாள் மைதிலி. அம்மா மடி சொகுசி எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். இப்போவே நல்லா அனுபவிச்சுக்கோ. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? செல்ல சண்டை ஒன்றை மைதிலி தொடங்க, வளர்மதியோ பாட்டு முடிஞ்சிடுச்சு, இப்போதைக்கு படம் பார்க்கலாம் மைதிலி, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் என கண் சிமிட்டி விட்டு சண்டைக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி ஒன்றை வைத்தார். அழகு காண்பித்த மகள் அன்னையின் மடியில் செல்லமாக முட்டிவிட்டு படத்தை பார்க்கலானாள். விக்ரம் அந்நியனாக மாறி மிரட்டிக் கொண்டிருந்த காட்சியில் லயித்திருந்தவள் மீண்டும் அந்த வசனத்தை கேட்கும் பொருட்டு ரீவைண்ட் செய்தாள். பிசினஸ்னா 1-2 காசு பார்க்க அப்படி இப்படித்தான் இருக்கும், இதுக்கு போய் கொள்ளுவீங்களா? அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சுக்க பார்க்காதே. 5 பைசா திருடுனா தப்பா? பெரிய தப்பில்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா திருடினால் தப்பு மாதிரி தாங்க தெரியுது. 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசாவா திருடினால் பெரிய தப்புங்க. மீண்டும் அந்த வசனங்களை கேட்டபோது மைதிலியின் முகத்தில் குழப்பரேகைகள் பதிவாக மகளது வினோதமான நடவடிக்கையில் துணுக்குற்ற வளர்மதி, என்னாச்சு மைதிலி, மறுபடியும் மறுபடியும் அதையே போட்டு பார்த்துட்டு இருக்க என்றார். எழுந்து அமர்ந்த மைதிலி தன் செல்போனை எடுத்து அதிலிருந்த கால்குலேட்டரில் ஏதோ கணக்கு பார்த்தாள். என்னாச்சு மைதிலி என்று திரும்ப கேட்ட தாயிடம், நீங்க படத்தை பாருங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று தன் அறைக்கு சென்றாள். மகளது அறைக்கு அவள் பின்னோடு சென்ற வளர்மதிக்கு மைதிலியின் போக்கு எதுவும் புரியவில்லை. பின்னே படம் பார்த்து கொண்டிருந்த மகள் திடீரென்று தன்னுடைய சம்பள விவரங்களையும் வங்கி கணக்கு புத்தகத்தையும் எடுத்து பார்ப்பது மட்டுமில்லாமல் விரல்களால் காற்றில் கோலம் போட்டபடி வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தபடி இருந்தால், அவர் நிற்பது கூட தெரியாமல் கால்குலேட்டரை எடுத்து கணக்கு போடுவதும் டைரியில் எதையோ எழுதி கொண்டிருப்பதுமாக அவள் இருக்கவும், ஏதோ முக்கியமான வேலை அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது போல என்றெண்ணி தன் வேலைகளை கவனிக்க சென்றார். ராகவன் பேசியதுடன் படவசனத்தையும் சேர்த்து ஒப்பிட்ட மைதிலிக்கு 10 பைசா குறைவதில் தப்பில்லை, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரிடமும் 10 பைசா குறைந்தால் என்பதுதான் மனதில் எழுந்த கேள்வி. அதை சரிபார்க்க தன்னுடைய சம்பள ஸ்லிப்பையும் வங்கி கணக்கு புத்தகத்தையும் எடுத்து பார்க்க, ராகவனது கணக்கில் விடுபட்ட 10 பைசா இவளது கணக்கிலும் விடுபட்டிருந்தது. அதோடு ஒவ்வொரு முறையும் சம்பள பணத்தில் விடுபடும் தொகை வழக்கமானதாகவும் அமைந்து அவளை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. 10 மாதங்களில் விடுபட்டு போகும் பணத்தை மொத்தமாக 11வது மாதத்தில் ₹1 அதிகப்படுத்தி தானாக சேமிப்பில் போடப்பட்டிருக்கிறதா என்று கணக்கு பார்த்தவளுக்கு ஏமாற்றமே எஞ்சியது. வங்கியின் பாதுகாப்பு முறைகளையும் விதிகளையும் நன்கு அறிந்தவள் என்ற முறையில் இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என நம்பிக்கையுடன் இருந்தவளை கண்முன் தெரிந்த கணக்கீடுகளும் புரிந்த நிதர்சனமும் கலவரப்படுத்தின. 10 பைசா விடுபட்டு போக முடியும் என்றால் அதே வழியில் 10 கோடி ரூபாயும் விடுபட வாய்ப்பு இருப்பதாகத்தானே அர்த்தமாகிறது. தொகை மிகவும் சின்னது என்பதால் மட்டுமே தப்பித்துக் கொண்டிருக்கும் நபரை எப்படி கண்டுபிடிப்பது என்ற வழிவகை தெரியாமல் இருந்தாள். ஒரு சிறு துரும்பு கிடைத்தாலும் போதும் என்ற நிலையில் இருந்தவளின் சிந்தனையில் இப்படி ஒரு திருட்டை நடத்த கட்டாயம் சாஃப்ட்வேர் துணையை நாடியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகியது. சாஃப்ட்வேர் துணை என்றால் அதன் பொருட்டு வங்கியுடன் தொடர்புடைய கம்பெனியே இந்த வேலையை நடத்தி இருக்குமோ? அதன் தொடர்புடைய கம்பெனி பற்றிய விவரங்களை கணினியில் ஆராய்ந்து பார்த்ததில்
இது மாதிரியான அல்லது வேறு வகையான குற்றச்சாட்டுகள் எதுவும் அந்த கம்பெனி பெயரில் இதுவரையில் பதிவாகவில்லை. அந்த கம்பெனியுடனான ஒப்பந்தம் முடிவடைந்து அது தொடர்பாக புது ஒப்பந்தம் பற்றிய கோப்புதான் சில வாரங்களுக்கு முன் தொலைந்து போனது. அப்படியானால் இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையா அல்லது தற்செயலாக நிகழும் தனிப்பட்ட நிகழ்வுகளா? தனக்கு தோன்றும் அத்தனை சந்தேகங்களையும் குறிப்புகளாக டைரியில் குறித்தவளுக்கு அந்த ஏலம் தொடர்பான பிரச்சனையின் போது ராகவன் இவளிடம் கொடுத்த சீடி நினைவு வந்தது. அவன் அதை கொடுத்த போதே பார்த்திருக்க வேண்டுமோ என்று காலம் கடந்த ஞானோதயமும் பிறக்க அதை இப்பொழுது தேட முனைந்தாள். கவனமாக பதிவு செய்யப்பட்டிருந்த காட்சிகளை பார்வையிட்ட போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளது அறையிலிருந்து யாரும் எந்த கோப்பையும், அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த கோப்பையும் எடுத்து போகவில்லை என்பது. அதிலும் முக்கியமாக அவளது அறை பக்கம் பியூன் மாணிக்கம் வரவே இல்லை என்பதும். இவளது அறைக்கும் பொது மேலாளர் அறைக்கும் பொதுவான சுவற்றிலுள்ள வாயில் வழியாக எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் அதை பயன்படுத்த பொது மேலாளருக்கும் இவளுக்கும் மட்டுமே அதிகாரம் உண்டு. இருவருமே இந்த வேலையை செய்திருக்க வாய்ப்பு இல்லை எனும்போது யாரோ செய்த வேலையை மாணிக்கம் செய்ததாக குற்றம் சுமத்தி பியூனை பலிகடா ஆக்கப்பட்டிருக்க கூடுமா? மறுநாள் முதல் வேலையாக அவனை விசாரித்தால் போகிறது. அத்துடன் ராகவன் திரும்ப வந்தவுடன் அவனிடம் சொல்லி பொது மேலாளர் அறை வழியாக வேறு யாராவது அந்த கோப்பை எடுத்து சென்றிருக்கிறார்களா என்பதை கண்டறிய அதற்குரிய வீடியோ பதிவையும் கேட்டு பெற வேண்டும். ராகவனை இந்த விஷயத்தில் தொந்தரவு செய்வதில் மைதிலிக்கு சற்றே எழுந்த தயக்கத்தை அவள் பொருட்படுத்தவில்லை. ராகவன் தன் வேலை நிமித்தமாக கோயம்புத்தூருக்கு வந்து இன்றுடன் 10 நாட்கள் ஆகிறது. மறுநாள் சென்னைக்கு திரும்ப வேண்டிய நிலையில் இப்பொழுது நண்பன் சதீஷின் இரவு விருந்திற்கான அழைப்பை ஏற்று அவனது வீட்டிற்கு வந்திருந்தவன் சதீஷின் அப்பா சேகருடன் சேர்ந்து உரையாடியபடி உணவருந்தி கொண்டிருந்தனர். சைபர் டிவிஷன் இப்போ புதுசா வந்திருக்கிற பிரிவு ரொம்ப எல்லாம் வேலை இருக்காதுன்னு நினைச்சே ராகவன். சதீஷை கூட நீ ஏண்டா லா அண்ட் ஆர்டர் எடுத்தேன்னு கேட்டுட்டு இருப்பேன். பார்த்தால் இவனை விட உனக்குத்தான் நிறைய வேலை இருக்கும் போல. தன் மகன் சதீஷிற்குத்தான் நேரம் காலம் தெரியாத வேலை என்று அவர் அவ்வப்போது வருத்தப்படுவது உண்டு. இப்பொழுது ராகவன் கோயம்புத்தூர் வந்ததிலிருந்தும் சேகர் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார். அவனுக்காவது வேலைப்பளு குறைவாக இருக்குமோ என்று எண்ணியவரின் ஆதங்கம்தான் இப்பொழுது வெளிப்பட்டது. ஹஹா, காவல்துறைக்கு வந்துட்டு 9 to 5 தான் வேலை பார்ப்பேன்னு சொல்ல முடியுமாப்பா? அப்படி ஆசைப்படுறவங்க உங்களை மாதிரி டீச்சர் ஆகிடுவாங்க, எங்களை மாதிரி போலீஸ் ஆக மாட்டாங்களாக்கும் என்று வழக்கம் போல் தனது விளக்கத்தை தந்தான் சதீஷ். சதீஷின் தாய் கமலம், இப்படி நேரம் காலம் இல்லாத வேலைன்னு தான் பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க, தன் ஆதங்கத்தை வேதனையுடன் வெளிப்படுத்தினார். ராகவனுக்கு தன் நண்பனின் தாய் புலம்பலை கேட்கும் போது மைதிலியின் முகம் ஒரு நொடி கண்முன் வந்து போனது. காவல்துறை அதிகாரியின் வேலை இயல்பு பற்றி ராகவன் விளக்கும் போது அவள் கவனமாக கேட்டுக்கொள்வாளே தவிர ஒரு தடவை கூட எதற்காக இந்த வேலை என்று அவள் அழுத்து கொண்டதில்லை. மாறாக, நான் உங்களை மட்டும் விரும்பலராக, உங்களை, உங்க ஆசைகளை, உங்க கனவுகளை எல்லாத்தையுமே விரும்புகிறேன் என்றும் ஊக்கப்படுத்துவாள். ஏமா, உங்க புலம்பலை ராகவன் கிட்டையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் பாருங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாயடைச்சு போயிட்டான். ஏமா இப்படி ஒரு இக்கட்டில் அவனை விடுறீங்க? அன்னையிடம் உரிமையாக சண்டையிட்டான் சதீஷ். இல்லை சதீஷ், அங்கிள் வேலை பற்றி கேட்கவும் அதை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன் என்று உடனே சமாளித்தான் ராகவன். சேகர் ஆர்வமுடன் ராகவனை பார்க்க, இப்போ கிரைம் ரேட் சைபர் சைடில் தான் அங்கிள் ஜாஸ்தி ஆகிட்டு வருது, அதோட இப்போ எல்லா டிவிஷனும் கூடவும் நாங்க சேர்ந்து வேலை பண்றோம் அங்கிள் என்று தன் பணி சம்பந்தமாக பேசத் தொடங்கினான். ஆமாப்பா, ராகவன் சொல்றது சரிதான். இதோ இப்போ கோயம்புத்தூருக்கு வந்தது கூட டிராஃபிக் கண்ட்ரோல் சம்பந்தமா புதுசா செயல்படுத்தி இருக்கிற ஸ்கீம் சம்பந்தமான மீட்டிங்க்கு தான். சதீஷ் சுருக்கமாக சொன்னதை விளக்கினான் ராகவன்.
இப்போ டிராஃபிக் தான் அங்கிள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸ்பீடிங்க்கு பிடிச்சாலும் ஃபைன் கட்டிடலாம்னு நம்ம ஜனங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. உயிரோட மதிப்பும் தெரிய மாட்டேங்குது, தப்போட வீரியமும் புரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு இப்போ என்ன மாதிரி ரூல் இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கீங்க என்றார் சேகர். ஸ்பீடிங்க்கு பிடித்தால் ஈச்சலான் மூலமா ஃபைன் கட்ட வசதி பண்ணியிருக்கோம். அதோட சம்பந்தப்பட்ட நபருடைய லைசன்ஸ் நம்பரை ஒரு சின்ன டிவைஸ் வச்சு அவருடைய டிரைவிங் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம். அதோட பாயிண்ட்ஸ் சேர சேர லைசன்ஸ் கேன்சல், தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு என்றான் ராகவன். ஓ, பரவாயில்லையே. இப்போ கோயம்புத்தூரிலும் அதேதான் பிரச்சனை. எவ்வளவு தூரம் இது சக்சஸ் ஆகுதுன்னு தான் பார்ப்போமே என்ற சேகருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஏற்கனவே இது பெங்களூர், சென்னை என்று எல்லா இடத்திலும் வந்துடுச்சு. இப்போ அடுத்ததா இங்கே கோவையில் இம்ப்ளிமெண்ட் செய்ய போறோம். அதுக்கான சர்வர் பராமரிப்பு, டிவைஸ் ஆபரேஷன் பற்றி இன்ஜினியர்ஸ், ஆபீசர்ஸ் இப்படி எல்லாம் சேர்ந்து பேசுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அங்கிள். ராகவன் தன் பணி விவரங்களை விளக்கினான். வேலை பற்றி பேசுறதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அதை பற்றி பேசி சாப்பிடாமல் இருக்கீங்களே. சதீஷின் தாயார் மேலும் சிறிது உணவை எடுத்து பரிமாறினார். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. மனதார ராகவன் பாராட்ட, தேங்க்ஸ் தம்பி. உனக்காவது பொண்ணு உறுதியாச்சாப்பா? தாய் என்கிற மணக்கவழியில் வினவினார் கமலம். ஹாஹா, கூடிய சீக்கிரமே இருக்கலாம் ஆண்டி. நான் கட்டாயம் உறுதியான பிறகு சொல்றேன். அதோட சதீஷ்க்கும் சீக்கிரமே உறுதியாகிடும், கவலைப்படாதீங்க என்று தைரியம் சொன்னான். எங்கேப்பா, கல்யாணத்துக்குன்னு மேட்ரிமோனியலில் ஒரு 10 பொண்ணுங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாருடான்னு சொன்னால் அது கூட முடிய மாட்டேங்குது எங்க வீட்டு ஆபீசருக்கு. கேலியும் கிண்டலுமாக வருந்தினார். ஒருவேளை சதீஷிற்கும் தன்னை போல் ஏதாவது ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குமோ என்ற நினைப்பில் ராகவன் நண்பனிடம், ஏண்டா சதீஷ் இப்படி, வேற எதுவும் மனதில் இருக்காடா என்று சிரிப்புடன் கேட்டான். நீ வேற எதையாவது கிளப்பி விடாதேடா, டைம் இல்லை அப்படின்னு தப்பிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். டே, நாளைக்கு உனக்கு ஆஃப் தானே, இன்றைக்கு நைட் உட்கார்ந்து பாரே சதீஷ் என்றான் ராகவன். யூ டூ ராகவன் என்று சிரித்த சதீஷ், டே சாப்பிட்டதும் நீயும் ஆயே, எனக்கும் போர் அடிக்காது என்று துணைக்கு நண்பனையும் அழைத்து கொண்டான். கல்யாண வரன்களை தேடும் இணையதளத்தில் சதீஷிற்காக கமலம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பெண்களில் அவனுக்கு தகுந்த மாதிரியான பெண்ணை தேர்வு செய்ய சதீஷ் செல்ல அவனுக்கு துணையாக சென்றான் ராகவன். அங்கே தேர்வு பட்டியலை பார்த்து கொண்டிருந்ததில் மைதிலியின் பக்கமும் இருந்ததில் ராகவனுக்கு மிகுந்த அதிர்ச்சி, ஏமாற்றம், குழப்பம், என்னவென்று வகையிட முடியாத உணர்வில் சில நிமிடங்களுக்கு சிலையாகி போனான். நண்பனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சதீஷ், இந்த பெண் உனக்குத்தான் ராகவன் பொருத்தமாயிருக்கும், சென்னை வாசி, நல்ல பொருத்தம், படிப்பு எல்லாமே உனக்கு சரியாக இருக்கும் என்று அவனை உலுக்கிக் கொண்டிருந்தான். ராகவன் புரியாமல் ஏறிடவும், சீஹார்ஸ் பேங்க் இங்கே கோயம்புத்தூரில் இல்லை, அதோட அவங்க இருக்கிற பதவிக்கு ராஜினாமா செய்துட்டு இங்கே வர சொல்றது தப்புடா. அப்பாவும் அம்மாவும் இங்கே கோவையில் இருந்து நகர மாட்டாங்க, அதான் சொல்றேன். உனக்கு மேட்ச் சரியா இருக்கும், டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோ என்று காரணங்களை பட்டியலிட்டு விளக்கினான். ராகவனுக்கோ உள்மேல் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. மைதிலியை பற்றி சற்று முன்பு நினைக்கும் போது கூட மனதிற்கு இனியவள் என்ற முறையில்தான் அவன் நினைத்தது. ஆனால் இவன் மட்டும் நினைத்து என்ன பிரயோஜனம்? மைதிலியின் அன்பும் மாறாது இருந்திருந்தால் இப்படி வரன் வேண்டி இணையதளத்தில் அவளை பற்றி குறிப்பிட்டிருப்பாளா? முன்பின் அறிமுகம் இல்லாது இணையதளம் வாயிலாக தொடர்பு கொண்டவன் என்பதற்காகத்தானே என்னையே சோதித்து பார்த்தாள். இப்பொழுது கல்யாண வரன் தேடலுக்கு மட்டும் அவளுக்கு எல்லோர் மீதும் நம்பிக்கை பிறந்து விட்டதாகும். நினைக்க நினைக்க ராகவனின் மனம் கொந்தளிக்க தொடங்கியது. சரி, இப்படி கல்யாணத்திற்காக வரன் தேடும் மைதிலி எந்த காரணத்துக்காக இப்பொழுது என் பின்னாடியே வருகிறாள்? என்னை மேலும் பைத்தியமாக்கவா? சிரித்தாலும் சிடுசிடுத்தாலும் அவள் தன் பின்னாடியே வருவதால் ஒருவேளை மைதிலியும் அவனை மனதார காதலிக்கிறாள் என்று அவன் நினைப்பது இவனது ஆசை கொண்ட மனதில் தோன்றிய தேவையற்ற கற்பனையோ? மைதிலியை பற்றி யோசித்து யோசித்து தலையை பிடித்து கொண்டான். ஏ ராகவ், என்னாச்சு? ஆர் யூ ஆல் ரைட் என்று சதீஷ் கேட்டதற்கு,
தலைவலி என்று காரணம் சொல்லிவிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பினான். வெகு நேரம் உள்ளத்தில் மட்டுமே உழன்றவன் ஹோட்டல் அறைக்கு வந்ததும் மைதிலி எதிரில் நிற்பது போன்ற கற்பனையில் பேச ஆரம்பித்தான். நீ திரும்ப என்னோடு சாதாரணமாக கூட பழகியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கல மைதிலி. இன்னமும் என்னை காயப்படுத்தி பார்க்க ஆசைப்படாதே ப்ளீஸ். உன்னிடம் ஏமாறவோ இல்லை என்னையே நான் ஏமாத்திக்கவோ இனிமேலும் முடியாது மைதிலி, முடியாது. நோவே. புலம்பலை வெளியில் கொட்டிய பின்பும் மனம் ஆறாமல் அறையினுள்ளேயே அங்கும் இங்குமாக நடைபெற்றான். அந்த நேரத்தில் அவனது செல்போனுக்கு அழைப்பு வர அதை சுவாரஸ்யமின்றி எடுத்து பார்க்க அதில் சென்னையின் வீட்டு எண் டிஸ்பிளேயில் ஒளிர்ந்தது. மகனது மனநிலையை பற்றி தெரிந்ததால் அன்னை அழைத்தாரோ என்னவோ. இப்பொழுதிருக்கும் மனநிலையில் பேச முடியாது என்பதால் முதன்முறை அழைப்பை அவன் எடுக்காமல் விட அலைபேசி தொடர்ந்து ஓய்வின்றி ஒலித்தது. பனை மரத்தில் தேள் கொட்டினால் தென்னை மரத்தில் நெறி கட்டுவானேன். மைதிலி மீது இருக்கும் அதிருப்தியை காரணம் காட்டி எதற்காக வீட்டினருடன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பை எடுத்தவன் சுரத்தே இல்லாமல் சொல்லுங்கம்மா என்றான். சொல்றாங்க, ஐ எம் அ காம்ப்ளான் மாம்னு. எத்தனை கப்பல் கவிழ்ந்து போச்சுன்னு இப்படி சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்க? மறுமுனையில் தாயிடமிருந்து வந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அம்மாவை போல கிண்டலாக கூற எண்ணி சொல்றாங்க டைட்டானிக் கவிழ்ந்துடுச்சுன்னு. ஏமா நீங்க வேற என்று சகஜமாய் பேசுவது போல வெளிக்காட்டினான். அந்த கப்பல் கவிழ்ந்து போகலேன்னு தெரியுமே எங்களுக்கு. ஜெயலட்சுமியின் குரலில் உற்சாகம் வெளிப்பட்டது. தாயின் குரலில் ஏதோ குறிபட முன்னெச்சரிக்கை உணர்வுடன் கோயம்புத்தூரில் தான் கடல் இல்லையேம்மா, கப்பல் கவிழ்றதுக்கு என யோசனையுடன் முணுமுணுத்தான். டேய், சீக்கிரம் உன் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். இந்த ஆக்ட் எல்லாம் போதுண்டா. உங்க அண்ணி வேற ஏதேதோ சொல்றாங்க. சதீஷின் தாயாரின் ஏக்கத்திற்கும் தன் அன்னையின் ஏக்கத்திற்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இருக்கவில்லை. யாருடைய தாய் என்றாலும் அனைவரது ஆசையும் ஏக்கமும் உணர்வும் ஒன்றுதானே. அவர்களது ஆசை நியாயமானதும் கூட. தன்னுடைய ஏமாற்றத்தை காரணம் காட்டி வீட்டில் இருக்கும் அன்பு உள்ளங்களையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்த அவன் விரும்பவில்லை. சதீஷின் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது மைதிலியின் படத்தை பார்த்த கமலம், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு சதீஷ், உனக்கு கேட்கலாமா சதீஷ் என்று கேட்டது வேறு இன்னமும் அவன் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்க, கண்களில் குரோதம் பரவ தன் மனதை கல்லாக்கி கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். அதன் பலனாக உணர்ச்சியற்ற குரலில், அம்மா நீங்களா ஏதாவது கற்பனையில் பேசிட்டு இருக்காதீங்க, அண்ணி சொல்றதையும் கேட்காதீங்க. இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்கம்மா. எனக்கு நீங்களே பொண்ணு பாருங்க. உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டுறேன். நிஜமாதான் சொல்றேன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே மூச்சாக சொல்லி முடித்தான். மறுமுனையில் பேச்செழுந்த ஜெயலட்சுமிக்கு மகனுடைய உள்ள குமுறல் தெரிய 1% வாய்ப்பு இருக்கிறதா? தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.